வணக்கம். ப்ளூ ஸ்கை செய்திகள். தலைப்புச் செய்திகள். வறட்சி நிவாரணத்திற்கு 172 கோடி ரூபாய் வழங்க மத்திய அரசிடம் கோரிக்கை. அமைச்சர் நமச்சிவாயம் பேட்டி. தமிழக முன்னாள் முதல்வரை குறை கூற ஸ்டாலின் அவர்களுக்கு எந்த அருகதையும் இல்லை. அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் அன்பழகன் பேட்டி. புதுச்சேரியில் மேலும் 5 பேருக்கு பன்றி காய்ச்சல் தொற்று. விரைந்து நடவடிக்கை எடுக்க கோரிக்கை. இலங்கை கடற்படையினரால் மீனவர் சுட்டுக் கொல்லப்பட்டதற்கு தேசிய மீனவர் பேரவைத் தலைவர் கண்டனம். இனி விரிவான செய்திகள். வறட்சி நிவாரணத்திற்காக புதுச்சேரி மாநிலத்திற்கு 172 கோடி ரூபாய் வழங்க வேண்டும் என மத்திய அரசிடம் கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது என பொதுப்பணித்துறை அமைச்சர் நமச்சிவாயம் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் வறட்சி பாதிப்பு குறித்து மத்திய வேளாண்மைத்துறை இணைச் செயலர் ராணி குமுதினி தலைமையிலான குழு நேற்று நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டனர். இதன் தொடர்ச்சியாக தலைமைச் செயலகத்தில் ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் நடைபெற்றது. தலைமைச் செயலாளர் மனோஜ் பரிதா தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் பொதுப்பணித்துறை அமைச்சர் நமச்சிவாயம், நலத்துறை அமைச்சர் கந்தசாமி, மத்திய வேளாண் துறை இணைச் செயலர் ராணி குமுதினி, ஆய்வுக் குழுவினர் மற்றும் பல்வேறு துறை அதிகாரிகள் பங்கேற்றனர். கூட்டத்திற்கு பின் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் நமச்சிவாயம், மத்திய குழுவினர் புதுவை, காரைக்காலில் நேரடியாக வறட்சி பாதிப்பு குறித்து பார்வையிட்டனர். காரைக்காலில் அமைச்சர் கமலக்கண்ணன் உடன் சென்றார் என்று தெரிவித்தார். மேலும் விவசாய பாதிப்புக்கு 19.07 கோடி ரூபாயும், கால்நடை சார்ந்த பாதிப்புக்கு 34.2 கோடி ரூபாயும், மீன்வளத்துறை சார்பில் 25 லட்சம் ரூபாயும், விவசாய தொழிலாளர்களுக்கு நிவாரணம் 55.6 கோடி ரூபாயும், பொதுப்பணித்துறை சார்ந்த பாதிப்புக்கு 62 கோடி ரூபாயும் என மொத்தம் 172 கோடி ரூபாய் நிவாரணம் வழங்குமாறு மத்திய அரசிடம் கேட்டுள்ளோம். 2 நாட்களில் மத்திய குழு அறிக்கை சமர்ப்பிக்கும் என எதிர்பார்க்கின்றோம். பின்னர் முதல்வர் நாராயணசாமி தலைமையில் நிவாரணத்தை பெற உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அமைச்சர் நமச்சிவாயம் தெரிவித்தார். காரைக்கால் பகுதியிலே நம்முடைய அமைச்சர் கமலக்கண்ணன் அவர்கள் அந்த மத்திய குழுவோடு இணைந்து அவர்கள் செயலாற்றிக் கொண்டிருக்கின்றார்கள். மரியாதைக்குரிய முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு டெல்லியில் இருக்கின்ற காரணத்தினால் அவர்கள் இந்த கூட்டத்திலே கலந்து கொண்டு பல்வேறு மாநில மக்களுடைய இன்னல்களை, அவர்கள் வறட்சி சம்பந்தமாகப்பட்ட கஷ்டங்களை எல்லாம் எடுத்து சொல்வதற்காகவும், பல்வேறு விதைகளை நம்முடைய மாநிலத்திற்கு தேவையான நிதியை பெறுவதற்கான ஆலோசனைகள் எங்களிடத்தில் சொல்லியிருந்தார்கள். அந்த ஆலோசனைகளை இந்த கூட்டத்திலே நாங்கள் விவாதித்திருக்கின்றோம். கிட்டத்தட்ட 172 கோடி ரூபாய்க்கு எங்களுடைய விவசாயிகள் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். விவசாய கூலி தொழிலாளர்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். இன்றைக்கு கால்நடை பாதிக்கப்பட்டிருக்கின்றது. இன்றைக்கு பல்வேறு விதமான விவசாய கூலி தொழிலாளர்கள் பாதிக்கின்ற இந்த நிலைமையிலே விவசாயம் எதிர்காலத்திலே செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை இன்றைக்கு இருக்கின்றது என்பதையும், மாநிலத்தினுடைய நிதி நெருக்கடியும் இன்றைக்கு மத்திய குழுவிடத்திலே நாங்கள் எடுத்து சொல்லியிருக்கின்றோம். அவர்களும் அதற்கு பரிசீலிப்பதாக சொல்லியிருக்கின்றார்கள். பல்வேறு விதமான ஓரிரு நாட்களிலே இன்றைக்கு மரியாதைக்குரிய தலைமைச் செயலாளர் அவர்கள், அதிகாரிகளுக்கு மரியாதைக்குரிய அமைச்சர் அவர்களும் நாங்கள் எல்லாம் ஓரிரு நாட்களிலே அந்த அறிக்கையை மத்திய குழுவிற்கு சமர்ப்பிக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கின்றோம். எங்களுடைய அதிகாரிகள் நாளைக்கே அந்த அறிக்கையை நாங்கள் சமர்ப்பிக்கின்றோம் என்று சொல்லியிருக்கின்றார்கள். வெகு விரைவாக இந்த அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டு மத்தியிலிருந்து நிதி கொண்டு வருவதற்கான நடவடிக்கையை மரியாதைக்குரிய முதலமைச்சர் அவருடைய தலைமையிலே இந்த அரசானது எடுத்துக்கொண்டிருக்கின்றது. தமிழக முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் நற்பெயருக்கு களங்கம் விளைவிக்கும் வகையில் பல்வேறு கோரிக்கைகளை திமுக செயல் தலைவர் ஸ்டாலின் வைத்து வருகின்றார். இது பற்றி கூற ஸ்டாலினுக்கு எந்த ஒரு தகுதியும் அருகதையும் இல்லை என்று புதுச்சேரி அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் அன்பழகன் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி அதிமுக சட்டமன்ற தலைவர் அன்பழகன் சட்டசபையில் உள்ள அவரது அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்பொழுது உடல்நலக்குறைவால் ஜெயலலிதா மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட செப்டம்பர் 22ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் 5ஆம் தேதி வரை அவருக்கு அளிக்கப்பட்ட மருத்துவ சிகிச்சை சம்பந்தமாக அப்போலோ மருத்துவமனை நிர்வாகம், மத்திய அரசின் கட்டுப்பாட்டில் இயங்கும் எய்ம்ஸ் மருத்துவமனை நிர்வாகமும் அறிக்கையை தமிழக அரசிடம் அளித்துள்ளனர். அதில் திமுக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகளால் திட்டமிட்டு பரப்பப்படும் பொய்யான குற்றச்சாட்டுகளுக்கு எய்ம்ஸ் நிர்வாகம் பதிலளித்துள்ளது. ஜெயலலிதா மறைவிற்கு பிறகு அவரின் புகழை சீர்குலைக்கும் விதத்தில் அரசு அலுவலகங்களில் அவரது புகைப்படத்தை வைக்கக்கூடாது, கடற்கரையில் அடக்கம் செய்த இடத்தை அப்புறப்படுத்த வேண்டும் என்றும், புதியதாக தமிழக அரசு சார்பில் தொடங்கும் திட்டத்திற்கு ஜெயலலிதாவின் பெயரை பயன்படுத்தக்கூடாது என்று எதிர்க்கட்சித் தலைவர் ஸ்டாலின் தொடர்ந்து பேசி வருகிறார். ஜெயலலிதாவின் புகழுக்கு களங்கம் ஏற்படுத்தும் வகையில் பேசும் திமுக ஸ்டாலினுக்கு ஜெயலலிதாவின் சிகிச்சை பற்றி பேசவோ, கருத்து கூறவோ, அறிக்கை கேட்கவோ, நீதி விசாரணை கோரவோ எந்தவித அருகதையும் கிடையாது என அன்பழகன் தெரிவித்துள்ளார்.
ஜெயலலிதாவின் மரணம் மற்றும் சிகிச்சை சம்பந்தமாக பொய்யாக கருத்துக்கள் கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட ஒரு சிலர் கூறி வருவதோடு உண்ணாவிரதம் உள்ளிட்ட போராட்டங்களும் அறிவித்துள்ளனர். இவர்கள் அதிமுக துரோகிகள் ஆவார்கள். இவர்களின் கருத்துக்கள் மக்கள் புறக்கணிக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். வழக்கமாக மார்ச் மாதத்தில் முழுமையான பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட வேண்டும். ஆனால் கவர்னர் மற்றும் அமைச்சர்கள் மோதலால் இந்த மாதம் அரசு முழுமையான பட்ஜெட்டை தாக்கல் செய்யவில்லை. பட்ஜெட் தாக்கல் செய்வது தொடர்பாக சிறு நடவடிக்கை கூட எடுக்கவில்லை. இதுவரை திட்டக்குழு கூட்டப்படவில்லை. மக்களை ஏமாற்றும் விதத்தில் காங்கிரஸ் அரசு செயல்பட்டு வருகிறது என தெரிவித்தார். வறட்சி மாநிலமாக தமிழகத்தை அறிவித்தும் மத்திய பாரதிய ஜனதா கட்சி அரசு இதுவரை நிதி கொடுக்கப்படாமல் தமிழகத்தின் அதிமுகவை நசுக்கும் செயலில் ஈடுபட்டு வருகிறது. வறட்சியால் பாதிக்கப்பட்ட அனைத்து விவசாயிகளுக்கும் காங்கிரஸ் அரசானது சட்டப்படி வழங்க வேண்டிய வறட்சி நிவாரண உதவிகளை உடனடியாக வழங்க வேண்டும் என்றும் அன்பழகன் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். மாண்புமிகு புரட்சித் தலைவர் அம்மா அவர்களுடைய புகழுக்கு களங்கம் ஏற்படுத்துகின்ற விதத்தில் மாண்புமிகு புரட்சித் தலைவர் அம்மா அவர்களால் அடையாளம் காட்டப்பட்ட ஒரு சில முன்னாள் மிகப்பெரிய பொறுப்பில் இருந்தவர்கள் எல்லாம் புரட்சித் தலைவர் அம்மா அவர்களுடைய மரணம் குறித்து உண்மை நிலை தேவை என்கின்ற விதத்தில் உண்ணாவிரதம் உள்ளிட்ட பல்வேறு போராட்டங்களுக்கு அழைப்பு விடுத்திருப்பது என்பது புரட்சித் தலைவர் அம்மா அவர்களுடைய புகழுக்கு களங்கம் கற்பிக்கக்கூடிய ஒரு செயலாகும். இவர்கள் அனைவரும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் புரட்சித் தலைவர் அம்மா அவர்களுடைய புகழுக்கும் களங்கம் ஏற்படுத்தக்கூடிய ஒரு செயலில் ஈடுபட்டிருப்பதை புதுச்சேரி மாநில அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வன்மையாக நாங்கள் கண்டிக்கின்றோம். முழுமையான பட்ஜெட்டை போட வேண்டிய இந்த அரசு துணைநிலை ஆளுநர் முதலமைச்சர் அவர்களுடைய மோதல் போக்கினால் இந்த ஆண்டும் முழுமையான பட்ஜெட்டை போட முடியாமல் ஒரு இடைக்கால பட்ஜெட்டையே சமர்ப்பிக்கின்ற ஒரு பணியில் ஈடுபட்டிருப்பதை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வன்மையாக கண்டிக்கின்றது. இதற்காக முதலமைச்சர் நாராயணசாமி அவர்கள் சொல்லக்கூடிய மத்திய அரசிடம் கூடுதல் நிதி கேட்டிருக்கின்றோம். அந்த நிதி வந்தவுடன் நாங்கள் முழுமையான பட்ஜெட் போடுவோம் என்பது மக்களை ஏமாற்றக்கூடிய செயலாகும். கடந்த ஆண்டு 6500 கோடி ரூபாய்க்கு பட்ஜெட் போடப்பட்ட இந்த அரசு 10% அதிகமாக உயர்த்தி 6750 கோடி ரூபாய்க்கு கூட ரெகுலர் பட்ஜெட்டை போட்டு மத்திய அரசாங்கம் கூடுதல் நிதி கொடுத்தால் அது சம்பந்தமாக அதன் பிறகு 3 மாதத்துக்கு பிறகு கூட ஒரு இடைக்கால பட்ஜெட் ஒன்று சமர்ப்பித்து அந்த கூடுதல் நிதியை பல்வேறு திட்டங்களுக்கு செயல்படுத்தலாம். புதுச்சேரியில் கூடம்பாக்கம், கரிகலாம்பாக்கம் உட்பட பல்வேறு பகுதியைச் சேர்ந்த 5 பேருக்கு பன்றி காய்ச்சல் இருப்பது உறுதி செய்யப்பட்டதால் புதுச்சேரியில் பன்றி காய்ச்சலுக்கு பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 112ஆக உயர்ந்துள்ளது. இவர்கள் அனைவரும் ஜிப்மர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர். புதுச்சேரியில் கடந்த ஜனவரி மாதம் முதல் பன்றிக் காய்ச்சல் பரவி வருகிறது. 2 மாதங்கள் கடந்த நிலையிலும் பன்றிக் காய்ச்சலின் தாக்கம் குறைந்தபாடில்லை. கடந்த 5ஆம் தேதி வரையில் பாதித்தோர் எண்ணிக்கை 107ஆக இருந்தது. பன்றிக் காய்ச்சல் நோயால் பாதிக்கப்பட்டு இதுவரையில் 6 பேர் உயிரிழந்துள்ளனர். ஜிப்மர் மருத்துவமனையில் கடந்த 2 நாட்களாக சேகரிக்கப்பட்ட இரத்த மாதிரிகள் ஆய்வு செய்யப்பட்டதில் கூடப்பாக்கம், காலாப்பட்டு, கரிக்கலாம்பாக்கம், வாண்டரப்பேட்டை, ஜிப்மர் வளாகம் ஆகிய பகுதிகளைச் சேர்ந்த 5 பேருக்கு பன்றிக் காய்ச்சல் அறிகுறி இருப்பது உறுதியானது. இதனையடுத்து அவர்களை மருத்துவமனையில் சேர்த்து சிகிச்சை அளிக்க சுகாதாரத்துறை நடவடிக்கை எடுத்து வருகிறது. இதையடுத்து பன்றிக் காய்ச்சலால் பாதித்தோர் எண்ணிக்கை புதுச்சேரியில் 98ஆக, காரைக்காலில் 14 என மொத்தம் 112ஆக உயர்ந்துள்ளது. இலங்கை கடற்படையினரால் ராமேஸ்வரம் மீனவர் சுட்டுக் கொல்லப்பட்டதற்கு தேசிய மீனவர் பேரவைத் தலைவர் இளங்கோ கண்டனம் தெரிவித்துள்ளார். மத்திய அரசு இலங்கை தூதரை நேரில் அழைத்து தனது கண்டனத்தை தெரிவிக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். தேசிய மீனவ பேரவைத் தலைவர் இளங்கோ செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது நேற்று இரவு மீன்பிடிக்க சென்ற ராமேஸ்வரம் மீனவர்கள் மீது இலங்கை கடற்படையினர் துப்பாக்கி பிரயோகம் நடத்தியுள்ளனர் என்றும், இதில் பிரிட்ஜோ என்ற மீனவர் உயிரிழந்துள்ளார், மேலும் ஒருவர் படுகாயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் என்றும், இது மனிதாபிமானமற்ற மனித உரிமை மீறிய செயல் என்றும் மத்திய அரசு இலங்கை தூதரை நேரில் அழைத்து தனது கண்டனத்தை தெரிவிக்க வேண்டும் என்று கூறிய இளங்கோ, இலங்கை அரசின் செயல் இந்திய அரசை அவமதிக்கும் செயலாக எடுத்துக்கொண்டு இதற்கு நிரந்தர தீர்வு காண மத்திய அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும், இந்திய பிரதமர் இலங்கை ஜனாதிபதியிடம் நேரடியாக பேசி நிரந்தர தீர்வு காண நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். மக்கள் மத்தியில் மத்திய அரசுக்கு எதிரான மனப்போக்கு வளர்ந்து வருகிறது என்றும், மீனவர் பிரச்சினைக்கு தீர்வு காண தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்திய இளங்கோ, தமிழகத்தின் 6 மாவட்ட மீனவர்களை ஒன்றிணைத்து மத்திய அரசுக்கு எதிரான போராட்டத்தை நடத்த உள்ளதாக தேசிய மீனவ பேரவைத் தலைவர் இளங்கோ தெரிவித்தார். பிரிட்ஜோ என்ற ஒரு 22 வயது மீனவர் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறார். மற்றொரு மீனவர் உயிருக்கு ஆபத்தான நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். இத்தகைய ஒரு செயலை அப்பாவி மீனவர் எந்த விதமான ஆயுதம் இல்லாமல் நிராயுதபாணியாக கடலில் மீன்பிடிக்க சென்ற ஒரு மீனவரை
துப்பாக்கி கொண்டு சுட்டு உயிரை போக்குவது எந்த விதத்தில் நியாயம்? இது ஒரு காட்டுமிராண்டித்தனமான செயலில் அந்த இலங்கை இராணுவம் ஈடுபட்டிருக்கிறது. இது போன்ற ஒரு மனிதாபிமானமற்ற செயல், இது மனித உரிமை மீறலாகும். இத்தகைய மனித உரிமை மீறலை தொடர்ச்சியாக இந்திய அரசு வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கக்கூடாது. இந்த செயல் இரு தரப்பிலும் சேர்ந்த ஒரு கூட்டு சதி திட்டமாக இருக்குமோ என்று மக்கள் மத்தியில் இன்றைக்கு பேச்சு எழுந்து கொண்டிருக்கிறது. இந்த செயலை மத்திய அரசு உடனடியாக கண்டிக்க வேண்டும். மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் இலங்கை தூதரை அழைத்து தன்னுடைய கண்டனத்தை பதிவு செய்ய வேண்டும் இந்த செயலுக்கு. அதே போன்று பிரதமர் இந்த பிரச்சனையில் ஈடுபட வேண்டும். ஏற்கனவே வெளியுறவுத்துறை அமைச்சரும் மீன்வளத்துறை அமைச்சரும் அகில இந்திய அளவில் உள்ள மத்திய அமைச்சர்லாம் இலங்கை அரசோடு பேசியும் எந்த பிரச்சனைக்கு தீர்வு காணப்படவில்லை. 2 மாத காலமாக மீனவர்கள் விடுவிக்கப்படவில்லை. 2 ஆண்டு காலமாக ஒரு படகு கூட விடுவிக்கப்படவில்லை. 137 படகுகள் இன்றைக்கு முடங்கி கிடக்கிறது. இந்த நிலையில் துப்பாக்கியால் சுட்டு மீனவரை கொல்வதை ஏற்றுக்கொள்ள முடியாது. இந்த காட்டுமிராண்டித்தனமான மனித உரிமை மீறல் செயலை கண்டிக்க வேண்டும். பிரதமர் உடனடியாக இலங்கை ஜனாதிபதி அவர்களுடன் கலந்து பேசி இந்த பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு காணுவதற்கு உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும். விளம்பர இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடர்கின்றன. புதுச்சேரி பொதுமக்களின் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் புதுச்சேரி சட்டப்பேரவை முன்பு காத்திருக்கும் போராட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி மக்களின் நலன் காக்க தவறிய அரசை கண்டித்தும் கோஷங்கள் எழுப்பினர். புதுச்சேரி மாநில கடன் 6652 கோடியை மத்திய அரசு ரத்து செய்ய வேண்டும். மாநிலத்திற்கு கூடுதல் நிதி அதிகாரம் வழங்க வேண்டும். வறட்சி பாதித்த மாநிலமாக அறிவித்து உரிய நிவாரணம் வழங்க வேண்டும். பணமதிப்பு நீக்க நடவடிக்கையால் மாநிலத்திற்கு ஏற்பட்டுள்ள வருவாய் இழப்பு மற்றும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கும் மத்திய அரசு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என்றும், மேலும் புதுச்சேரி அரசு இலவச அரிசி திட்டத்தை தடையின்றி செயல்படுத்த வேண்டும். பொது விநியோக முறையை பாதுகாக்க வேண்டும். புதிய வேலைவாய்ப்புகள் உருவாக்க வேண்டும். விவசாயிகள் பயிர்க்கடன் தள்ளுபடி, 100 யூனிட் வரையில் மின்கட்டணம் இலவசம் போன்ற அறிவிப்புகளை செயல்படுத்த வேண்டும் என்றும், உள்ளாட்சி தேர்தலை உடனே நடத்த வேண்டும். மருத்துவ படிப்பிற்கான நீட் தேர்வு முறையிலிருந்து புதுச்சேரிக்கு விலக்கு பெற சட்டம் இயற்ற வேண்டும். தனியார் மருத்துவக் கல்லூரிகளில் அரசு ஒதுக்கீடு 50% இடங்களை பெற வேண்டும். தனியார் பள்ளி கல்வி நிறுவனங்களின் கல்வி கட்டணத்தை முறைப்படுத்த வேண்டும். அரசாங்க பள்ளிகளை சீரமைக்க கூடுதல் நிதி ஒதுக்க வேண்டும். உச்சநீதிமன்ற தீர்ப்பின்படி தேசிய நெடுஞ்சாலைகளில் உள்ள மதுபான கடைகளை அகற்றிட வேண்டும். பஞ்சாலைகள் மற்றும் கைத்தறியை நவீனப்படுத்தி புதிய வேலைவாய்ப்புகளை உருவாக்க வேண்டும் என வலியுறுத்தி சட்டப்பேரவை முன்பு காத்திருக்கும் போராட்டம் நடைபெற்றது. முன்னதாக பழைய பேருந்து நிலையத்திலிருந்து புறப்பட்ட இந்த பேரணி முக்கிய வீதிகள் வழியாக பேரவை நோக்கி சென்றது. ஆனால் பேரணியை தலைமை தபால் நிலையம் முன்பு தடுத்து நிறுத்தினர். இதற்கு பாராளுமன்ற உறுப்பினர் TK ரங்கராஜன் தலைமை தாங்கினார். இதில் தமிழக மாநில குழு உறுப்பினர் பெருமாள், புதுச்சேரி மாநில செயலாளர் ராஜாங்கம் உள்ளிட்டோர் பலர் இதில் காத்திருப்பு போராட்டத்தில் கலந்து கொண்டனர். 160 கிலோ அரிசி என்பது பொதுமக்களுக்கு வழங்கப்பட வேண்டும். அதை உடனடியாக அரசு விநியோகிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்கிற கோரிக்கையை முன்வைக்கிறோம். அதேபோல 100 நாள் வேலை என்பது இன்றைக்கு புதுச்சேரி மாநிலத்தில் ஒரு 65,000 குடும்பங்கள் பதிவு செய்திருக்கிறார்கள். அந்த குடும்பங்களுக்கு 100 நாள் வேலை திட்டத்தை புதுச்சேரி அரசாங்கம் உடனடியாக அமலாக்க வேண்டும். விவசாயிகளுக்கு பயிர்க்கடன் அளிப்பதாக அரசு அறிவித்தது, அது இன்னும் நடைமுறைக்கு வரவில்லை, அது அமலாக்கப்பட வேண்டும். அதேபோல 100 யூனிட் மின்சாரம் வரைக்கும் நாங்கள் கட்டணம் இல்லாமல் நாங்கள் மின்சாரம் வழங்குவோம் என்று அரசு அது இன்னும் கிடைப்பில் இருக்கிறது, அது உடனடியாக அமல்படுத்த வேண்டும். கைத்தறி தொழிலாளர்களுக்கு தடையின்றி பாவநூல் வழங்க வேண்டும். இந்த மாநிலத்தில் 3 லட்சம் பேர் இருக்கிற முறைசாரா தொழில், ஆட்டோ தொழில், வீட்டு வேலை செய்யக்கூடியவர்கள், சுமைப்பணியில வேலை செய்யக்கூடியவர்கள், கட்டுமான தொழிலாளர்கள் போன்ற 3 லட்சம் பேர் இருக்கிற அந்த அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கு கடந்த 16 ஆண்டுகளாக நலவாரியம் வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். ஆனால் இன்று வரைக்கும் அதுக்கான ஒரு உத்தரவாதம் என்பது இல்லை. அதை உடனடியாக அமலாக்க வேண்டும். கைத்தறி உட்பட அனைத்து தொழிலாளர்களுக்கும் நலவாரியம் ஏற்படுத்த வேண்டும். அதே போல இந்த மாநிலத்தில் 2.5 லட்சம் பேர் வேலைவாய்ப்பு அலுவலகத்திலே பதிந்திருக்கிறார்கள். அவர்களுக்கான வேலைவாய்ப்பு என்பது இன்றைக்கு எந்த விதமான ஒரு ஏற்பாடும் இல்லாமல் இருக்கிறது. எனவே படித்த வாலிபர்களுக்கு வேலை கிடைப்பதற்கான வேலை வாய்ப்புகள் உருவாக்க வேண்டும். பஞ்சாலைகளை இன்றைக்கு பல ஆண்டுகளாக சிறப்பாக இருந்த பஞ்சாலைகள் இன்றைக்கு சீரடைந்திருக்கிறது. அதை மேம்படுத்துவதற்கு அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும். பால் உற்பத்தியாளர்களுக்கான தீவனம் என்பது இன்றைக்கு தாறுமாறாக உயர்ந்திருக்கிறது. 16 ரூபாய் ஒரு கிலோ கோதுமை என்றால் அதனுடைய தவிடு இன்றைக்கு 25 ரூபாய். எனவே மானிய விலையில அரசு தீவனம் வழங்க வேண்டும். உள்ளாட்சி தேர்தலை நடத்த வேண்டும். அது மட்டுமல்லாமல் புதுச்சேரி மாணவர்களை கடுமையாக பாதிக்கிற மருத்துவ நுழைவுத் தேர்வில் இருந்து விலக்கு பெறுவதற்கு சட்டம் இயற்ற வேண்டும். தனியார் பள்ளிகள் அடிக்கிற கொள்ளை
கொள்ளையோ கொள்ளை என்கிற முறையிலே இன்றைக்கு தனியார் பள்ளிகளுடைய கட்டண கொள்ளையும் தடுப்பதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும். அரசு பள்ளிகளை மேம்படுத்த வேண்டும். அரசுக்கு பெற வேண்டிய மருத்துவ இடங்களை இந்த அரசு கேட்டு பெற வேண்டும் என்பது போன்ற 13 அம்ச கோரிக்கைகளை முன்வைத்து வரவைத்து இந்த காத்திருப்பு போராட்டத்தை நாங்கள் துவக்கி இருக்கிறோம். 7வது ஊதியக்குழு பரிந்துரையை அமல்படுத்த கோரி புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனை ஊழியர்கள் சங்கம் சார்பில் நிர்வாக அலுவலகம் அருகே 100க்கும் மேற்பட்டோர் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினர். புதுச்சேரி ஜிப்மர் ஊழியர் சங்கம் சார்பில் 7வது ஊதியக்குழுவின் பரிந்துரையின்படி புதிய ஊதியத்தை உடனே வழங்க வேண்டும். ஊழியர் பணி கட்டமைப்பு குழு பரிந்துரையின்படி அனைத்து ஊழியர்களின் சம்பள ஊதிய விகிதத்தை உடனே மாற்றி வழங்க வேண்டும். ஜிப்மரில் பணிபுரியும் பயிற்சி ஊழியர்களை உடனே நிரந்தரம் செய்ய வேண்டும். கருணை அடிப்படையிலான வேலையை உடனே வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு சங்க தலைவர் தட்சிணாமூர்த்தி தலைமை தாங்கினார். தங்களுக்கு உடனடியாக 7வது ஊதிய குழு பரிந்துரையை உடனடியாக அமுல்படுத்த வேண்டும் என்று ஆர்ப்பாட்டக்காரர்கள் வலியுறுத்தினர். ஜிப்மர் ஊழியர்கள் சங்க போராட்டத்தால் மருத்துவமனையில் பணிகள் பாதிக்கப்பட்டன. இதனால் நோயாளிகள் பொதுமக்கள் அவதியடைந்தனர். அரசு பரிந்துரைத்த 7வது சம்பள குழுவின் அறிக்கையை உடனடியாக ஜிப்மர் ஊழியர்களுக்கு அமுல்படுத்த வேண்டி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதே போன்ற ஒரு ஆர்ப்பாட்டம் நாங்கள் கடந்த ஒரு மாதத்துக்கு முன்பு நடத்தினோம். அப்பொழுது எங்களது இயக்குநர் அவர்கள் வெகு விரைவில் உங்களுக்கு அந்த ஊதியக்குழுவின் பரிந்துரையை அமுல்படுத்தும் என்று கூறினார். ஆனால் இன்று வரை அதற்கு வேண்டி எந்த ஒரு நடவடிக்கையும் எடுத்ததாக எங்களுக்கு தெரியவில்லை. ஆகையால் திரும்பவும் அதற்கு நினைவூட்டும் வகையிலும் எச்சரிக்கை விடுக்கின்ற வகையிலும் நாங்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். இந்த ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக நாங்கள் அனைவரும் இயக்குநர்களை சந்தித்து மனு கொடுக்க உள்ளோம். மனு கொடுத்து விட்டு நாங்கள் பொறுத்திருந்து பார்ப்போம். எங்களது கோரிக்கை நிறைவேறவில்லை என்றால் ஒரு நாள் வேலை நிறுத்தமாக இது மாறும் என்பதை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறேன். புதுச்சேரி சாரம் பகுதியில் உள்ள சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் அறங்காவலரை மாற்றக் கோரி கால்கோள் விழாவில் பொதுமக்கள் தகராறு செய்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. இதனை அடுத்து காவல்துறை பாதுகாப்புடன் கால்கோள் நடப்பட்டது. புதுச்சேரி சாரம் பகுதியில் பிரசித்தி பெற்ற சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் உள்ளது. இந்த கோவிலில் அறங்காவலர் தலைவராக சங்கரிலம்மு உள்ளார். இவர் கடந்த 10 ஆண்டுகளாக பதவியிலிருந்தும் வருகிறார். இவரை மாற்ற அந்த பகுதியில் உள்ளவர்கள் பல ஆண்டுகளாக போர்க்கொடி உயர்த்தி வருகின்றனர். இந்த நிலையில் இந்த கோவிலில் கும்பாபிஷேகம் நடத்தப்பட உள்ளது. இதற்காக கால்கோள் விழா நேற்று நடைபெற்றது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அறங்காவலருக்கு எதிராக செயல்படுபவர்களும் ஆதரவாளர்களும் சுப்பிரமணிய கோவிலின் முன்பு கூடியதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. இரு தரப்பினரிடம் மோதலை தவிர்க்க காவல்துறையினர் அங்கு குவிக்கப்பட்டனர். இதனையடுத்து சட்டமன்ற உறுப்பினரும் சபாநாயகருமான வைத்தியலிங்கம் மற்றும் இந்து அறநிலைத்துறை இயக்குநர் தில்லைவேல் ஆகியோர் வந்து கால்கோள் விழாவில் பங்கேற்று பூமி பூஜை செய்தனர். அறங்காவலரை மாற்றக் கோரி எதிர்த்தரப்பினர் கோஷங்களை எழுப்பினர். மேலும் சபாநாயகரை முற்றுகையிட முயன்றனர். இவர்களை காவல்துறை தடுத்ததால் அங்கு பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி நெல்லித்தோப்பு ஆனந்த முத்துமாரியம்மன் கோவில் வீதி பொதுமக்கள் 30க்கும் மேற்பட்டோர் தங்களுக்கு சரிவர குடிநீர் வழங்காத அரசை கண்டித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். முதல்வர் தொகுதியிலேயே குடிநீர் பிரச்சினைக்காக போராட்டம் நடத்தப்பட்டது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரி நெல்லித்தோப்பு தொகுதிக்குட்பட்ட ஆனந்த முத்துமாரியம்மன் கோவில் வீதியில் கடந்த 3 மாதங்களாக குடிநீர் விட்டு வருவதாகவும் குடிநீரில் அனைத்து அசுத்தங்களும் கலந்து வருவதாகவும் இதனால் குடிநீரை குடிக்க முடியாத நிலையில் உள்ளதாகவும் குடிநீர் குடிக்க மட்டுமல்லாமல் குளிக்கக்கூட முடியாத வகையில் துர்நாற்றம் வீசுவதாகவும் தெரிவித்து நெல்லித்தோப்பு சுப்பையா சாலை சந்திப்பில் அப்பகுதி பெண்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அவர்கள் கூறும்பொழுது, இது முதலமைச்சர் தொகுதி, இந்த தொகுதியிலேயே குடிநீரானது குடிக்க முடியாத வகையில் துர்நாற்றத்துடன் வருகின்றது. இதனால் குளிக்கக்கூட முடியவில்லை. கடந்த 3 மாதமாக குடிநீரும் சரியாக வருவதில்லை. முதல்வர் தொகுதிக்கே இந்த நிலைமை என்றால் மற்ற தொகுதியை கேட்கவா வேண்டும் என்று கேள்வி எழுப்பினர். மேலும் இதுகுறித்து உடனடியாக நடவடிக்கை எடுக்கவில்லை எனில் அடுத்த கட்ட போராட்டம் நடத்தப்படும் என்றும் அவர்கள் தெரிவித்தனர். தொகுதி இது எங்களுக்கு நல்ல தண்ணி வேணும். எங்களுக்கு இல்லைன்னா நாங்க தண்ணி இருக்கிற வரைக்கும் நாங்க போராடுவோம் தான். எங்களுக்கு தண்ணி வேணும். தண்ணியை பாருங்க, இதை குடிச்சு பார்க்க சொல்லுங்க. எங்களுக்கு வர சொல்லுங்க. அவரை ஓட்டு கேட்கறதுக்கு வரீங்க இல்ல, தண்ணி நல்ல தண்ணியா கூட சொல்லுங்க. எங்களுக்கு தண்ணி இல்ல நாங்க எப்படி வாழறது சொல்லுங்க பாப்பா. தண்ணி வர சொல்லுங்க. எங்களுக்கு வந்து நல்ல தண்ணி கூட சொல்லுங்க. பைப்பு இன்னைக்கு நாங்க போராடுவோம். எங்களுக்கு இன்னைக்கு நாங்க தெருவில் நின்று மறியல் போராட்டம் பண்ணி இருக்கிறோம். எங்களுக்கு நல்ல தண்ணி பூரா ஒரு துர்நாற்றமும் ஒரு தண்ணி வந்து குளிக்க கூட முடியல, அந்த அளவுக்கு இதாக இருக்குது, மோசமாக இருக்குது. அது இல்லாமல் இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இப்போ நெல்லித்தோப்பு தொகுதி எங்களுக்கு எல்லாம் இப்போ முதலமைச்சர் தொகுதியாக வர ஆயிடுது. அதனால் எங்களுக்கு வந்து இந்த தொகுதியில் நாங்கள் குளிக்காமல் கொள்ளாமல் பொம்பளைங்களாம் பார்த்தீங்கன்னா எல்லாரும் ரொம்ப மோசமாக இருக்கிறாங்க. காரணம் என்னென்னா குளிக்க முடியல, குடிக்கிறதுக்கு கூட முடியாத அளவுக்கு தண்ணி இருக்குது. எங்களுக்கு குடிக்கிறதுக்கு நல்ல தண்ணி வேணும். அது இல்லாமல் இந்த பைப்பெல்லாம் தேவையில்லை. எங்களுக்கு இருக்கிற பைப்பை எடுத்துகிட்டு புது பைப்பை எங்களுக்கு போட்டு விட்டா நல்லா இருக்கும். நெடுவாசலில் போராடும் மக்களுக்காக ஆதரவு தெரிவித்து புதுச்சேரி BSNL ஊழியர்கள் சங்கம் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. தமிழகத்தில் ஹைட்ரோ கார்பன் திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து நெடுவாசல் பகுதியில் பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர்.
இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பல்வேறு தரப்பினர் போராட்டங்களை நடத்தி வருகின்றனர். நெடுவாசலில் போராட்டம் நடத்தி வரும் பொதுமக்களுக்கு ஆதரவாக புதுச்சேரி BSNL அதிகாரிகள் மற்றும் ஊழியர்கள் சங்கம் சார்பில் BSNL தலைமை அலுவலகம் முன்பு 50க்கும் மேற்பட்டோர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஆர்ப்பாட்டத்தில் விவசாய விளைநிலங்களை பாலைவளமாக்கும் ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை கைவிட வேண்டும், நீராதாரம் பாதிக்கும் இந்த திட்டத்தை முற்றிலும் கைவிட வேண்டும், மக்களை பாதிக்கும் ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை ரத்து செய்ய வேண்டும் என்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடத்தினர். நெடுவாசல் கிராமத்தில் நடக்கின்ற ஹைட்ரோ கார்பன் எதிர்ப்பு போராட்டத்திற்கு BSNL அதிகாரிகள் ஊழியர்கள் சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பாக தமிழகம் முழுவதும் இன்று நாங்கள் ஆதரவு ஆர்ப்பாட்டம் செய்கின்றோம். இந்த ஹைட்ரோ கார்பன் போராட்டம் நிறுத்தப்படும் வரை BSNL ஊழியர்களின் ஆதரவு போராட்டம் தொடரும். இதை குறிப்பாக மத்திய அமைச்சர்கள் தமிழ்நாட்டுக்கு வரும்பொழுதெல்லாம் இந்த போராட்டம் மக்கள் விரும்பவில்லை என்றால் நாங்கள் எதை விலக்கிக் கொள்ளுகிறோம் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் 19 நாட்களாக நடக்கிறது. இந்த போராட்டம் சொல்லுவதையோடு நிறுத்திவிட்டு போராட்டம் ரொம்ப தீவிரமாக போனாலும் அதை கண்டுகொள்ளாமல் செல்கிறார்கள். மத்திய மாநில அரசுகள் இதில் உடனடியாக தலையிட்டு இந்த போராட்டத்தை ஹைட்ரோ கார்பனை நிறுத்தி போராட்டத்தை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்பது BSNL ஊழியர்களின் விருப்பம். செல்வரங்கம், மாவட்ட செயலர், NFPT ஊழியர் கூட்டமைப்பு. செய்திகள் நிறைவடைவதற்கு முன் மீண்டும் தலைப்புச் செய்திகள். வறட்சி நிவாரணத்திற்கு 172 கோடி ரூபாய் வழங்க மத்திய அரசிடம் கோரிக்கை. அமைச்சர் நமச்சிவாயம் பேட்டி. தமிழக முன்னாள் முதல்வரை குறை கூற ஸ்டாலின் அவர்களுக்கு எந்த அருகதையும் இல்லை. அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் அன்பழகன் பேட்டி. புதுச்சேரியில் மேலும் 5 பேருக்கு பன்றி காய்ச்சல் தொற்று, விரைந்து நடவடிக்கை எடுக்க கோரிக்கை. இலங்கை கடற்படையினரால் மீனவர் சுட்டுக் கொல்லப்பட்டதற்கு தேசிய மீனவர் பேரவைத் தலைவர் கண்டனம். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.